வெல்கம் டு 31 days of AI in cyber security day 5. AI for risk management. இன்னைக்கு என்னுடைய கம்பெனியில் ரிஸ்க்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக AI அப்படிங்கிறது அங்கேயும் வந்து ஒரு வைட்டல் ரோடாக பிளேஸ் ஆகும். எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ப்ரிடிக்டிவ் மாடலிங் ஃபார் பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ், continuous monitoring of risk environments, real-time risk scoring, identifying system vulnerabilities, AI based simulation of attacks. இந்த சிமுலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு கார் சிமுலேட்டர் ஓட்ட போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கார் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டியரிங் இருக்கும், நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிமுலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரியல் டைமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஏஐலுமே நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ரிஸ்க் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக சிமுலேஷன் நடக்கும். எப்படின்னா இந்த ஏஐ எல்லாம் பார்த்துக்கும். இந்த அட்டாக்கு இந்த இஎக்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த இஎக்ஸ் மூலமாக உங்கள் சிஸ்டம் இப்படி தான் காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கான சிமுலேஷன் பிளாட்ஃபார்மில் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்து ரிஸ்க் ஸ்கோரிங்கும் கொடுக்கும். இப்படித்தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஏஐ அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். பேஸ்ட் ஆன் ஸ்கோரை பொறுத்து உங்கள் கம்பெனியை நான் இமீடியட்டாக செக்யூர் பண்ணணுமா, எப்போ செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த ஏஐ மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம்.